ரொம்ப வருஷம் கழிச்சு நாகர்கோவில் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சுங்க. எனக்கு ஒரு இன்டர்வியூ அங்கே தான் போட்டிருந்தாங்க. தூத்துக்குடி டு நாகர்கோவில் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா அந்த லொக்கேஷன் கொஞ்சம் ரூட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. பஸ்ஸு பிடிச்சி போனால் டைம் ஆயிரும், நம்ம பைக்கில் போயிடலான்னு சொல்லிட்டு பைக்கில் தூத்துக்குடி டு நாகர்கோவில் போனேன். ஒரு 3 hours ட்ராவல், 150 kilometers கிட்ட வந்துச்சு. சரி போயிட்டுமே பக்கத்துலேயே அந்த நான் போகிற இன்டர்வியூ லொக்கேஷன் பக்கத்துலேயே மாத்தூர் தொட்டி போல திருப்பரப்புலாம் இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஒரு 3 hours 2.5 hours ஆயிடுச்சுங்க. ஏன்னா புது லொக்கேஷனுங்கிறதுனால அது மேப்பில் போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. எப்படியோ ஒரு 10:30 கிட்டே போய் ரீச் ஆகிட்டேன். இன்டர்வியூ வந்து 11 o'clock கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. 12 o'clock 1 மணி வரைக்கும் போச்சு, முடிஞ்சிருச்சு. மூகாம்பி மெடிக்கல் காலேஜில் தான் இன்டர்வியூ எனக்கு. சரி இன்டர்வியூ முடிச்சுட்டுமே பக்கத்தில் ஏதாவது லொக்கேஷனில் என்னென்ன இது இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு பார்க்க மாத்தூர் தொட்டிப்பாலம் இருந்துச்சு. ஏன்னா நான் நாகர்கோவிலில் 2 வருஷம் டிப்ளமா முடித்தேன். நான் 12th முடிச்சுட்டு இங்கே தான் வந்து படித்தேன். எங்கேயுமே சுற்றி பார்த்ததில்ல, கன்னியாகுமரி தவிர வேறு எங்கேயுமே சுற்றி பார்த்ததில்ல. இந்த பிளேசஸ்லாம் தெரியும், பட் போனதே இல்லை. சரி வந்துட்டுமே பக்கத்தில் தான் இருக்கே, வண்டியில் வேறு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிளம்பி போயிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 5 rupees. நிறைய பேருக்கு வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் எப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி போட்டு இங்கேருந்து அங்கே தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுதான் நான் பைக்கில் இந்த சைடு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜு கட்டி தண்ணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் அது கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் ஃபேமஸும் கூட. நான் மதிய டைம் போயிட்டாங்க, செம்ம வெயில், நடக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. கொடை ஏதாவது எடுத்துகிட்டு போங்க மதியம் போகிறதா இருந்தால். 5 rupees தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா த்ரூ அவுட் வாக் பண்ணுறாப்புல இருக்கும். இதே கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் ஒரு காலையில் டைமோ இல்லைனா ஒரு ஈவினிங் டைமோ போங்க, வெயில் இல்லாத டைமில் இல்லைனா போங்க, பெட்டராக இருக்கும். சீனிக் வியூலாம் நல்லா தாங்க இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா அதில் நீங்கள் பெரியவங்க நடக்கிறது பிரச்சனை இல்லை. இது சப்போஸ் சின்ன குழந்தைங்க யாராவது கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி இருக்காது. ஏன்னா 2 சைடுமே ஓப்பனில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாப்புல இருக்கும். டிப்ளமோ படிக்கும் போது இந்த பிளேஸெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், போகணுன்னு தோணும். பட் அப்போ தான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்போமா, இங்கெல்லாம் பெருசாக போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இல்லை. அப்படியே 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் நாகர்கோவில் விட்டு கிளம்பிட்டேன். இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஸாக மேலே ஏதோ ஹில்லில் போயிட்டு இருந்துச்சு தண்ணி. மேலே ஏதோ ஒரு ஊர்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து கீழே இறங்கி போகலாம். அதில் ஏதோ பிரிட்ஜு போட்டுட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம அந்த சைடு போக முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணால் ரிட்டன் ஏறி திருப்பி பிரிட்ஜில் ஏறி வந்த வழியிலே தான் நடந்து போகிறாப்புல இருக்கும். சரி மாத்தூர் தொட்டிப்பாலம் பார்த்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு பார்த்தோம்னா பக்கத்துலேயே ஒரு 7 kilometer, அதுலேருந்தே ஒரு 7 kilometerல திப்பரப்பூர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் வேறு எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் கூட போகலாம். பட் எனக்கு அது பக்கத்தில் காமிச்சதுனால நான் அங்கே போகலாம் அப்படின்ட்டு போனேன். ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது இந்த திப்பரப்பூர் நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் கூட. அப்போவே போகணுன்னெலாம் பிளான் போடுவோம், போக முடியல. சரி இந்த தடவை போகலான்னு சொல்லிட்டு எப்படி தான் இருக்குன்ட்டு போனேன். நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுக்கு என்ட்ரன்ஸுக்கு வந்து உங்களுக்கு 10 rupees அவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்க. வரும்போதே நிறைய கடைகள் இருக்குது. கடைகளில் மட்டும் ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கிடாதீங்க, கண்டிப்பாக எதுவுமே நல்லா இருக்காது. எல்லாம் மட்டமான ஆயிலில் இது பண்ணியிருக்காங்க. அதனால் எதுவுமே தயவுசெய்து வாங்கிடாதீங்க. ஜஸ்ட் உள்ளுக்கு போங்க. தண்ணி செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் பிளான் பண்ணி போகலை, அதனால் வந்து குளிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு போய் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஒரு பிளான் பண்ணிவிட்டு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வந்து குளிக்கிறதுக்கு ஏதாவது இது பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு இன்டர்வியூ எப்போ முடியும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. லொக்கேஷனுக்கே கரெக்டாக போய் சேருவேனாங்கிறதும் தெரியாது. அதனால் நான் எதுவுமே பிளான் பண்ணாமல் ட்ரெஸ்ஸெலாம் எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட்டு அதனால் குளிக்கவும் இல்லை, அப்படியே போய்ட்டுன்னு பார்த்தேன். இந்த திப்பரப்பூர் ஃபால்ஸில் இன்னொன்று எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி அதே தண்ணி தான் இங்கேயும் வருது, பட் அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் உள்ளே போய் குளிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ், இங்கே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு செமையாக இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்கேஸ் நாகர்கோவில் வரீங்க, கன்னியாகுமரி வரீங்க, தாராளமாக இந்த பிளேஸை சூஸ் பண்ணி வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து தூத்துக்குடிக்கு மேப் போட்டேன் எப்படி போகலான்னு. அது நாகர்கோவிலுக்குள்ளே வராமல் வேறு ஒரு ரூட்டை காமிச்சிது. ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டு. இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸில் போகிறாப்புல தான் இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரல்வாய்மொழி அந்த ஊருக்குள்ளோடி போய் அந்த திருநெல்வேலி ரோடை உங்களுக்கு கரெக்டாக டச் ஆகும். ஸோ நான் அதுக்கப்புறம் இதுலேருந்து பிடிச்சி திருநெல்வேலி பைபாஸ் பிடிச்சி நான் டேரெக்டாக ஊருக்கு போயிட்டேன். அகைன் ஒரு 2.5 hours ட்ராவலு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.